கூடி உங்கள் வீட்டு அறைக்குள்ளே பிரவேசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி யாருக்கும் தெரியாமல் மணி கணக்காய் நீங்கள் செய்கிற ஜெபம் யாருக்கும் தெரியாது. உப்பு கரைக்கப்படுகிறது. உப்பு உணவிலே கரைக்கப்படுவது போல உங்கள் நேரம் ஜெபத்திலே கரைய வேண்டும். உங்கள் நேரம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி வேதத்தை வாசிப்பதிலே கரைக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் கரைப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் எல்லாரும் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கசப்பு மிகுந்ததா இருந்தாலும் ஆண்டவர் அதை மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கு ஆண்டவரே, என் பிள்ளையோட வாழ்க்கை கசப்பா இருக்கு, எப்போ இனிப்பு ஒரு ஆண்டவரே, எப்போ ருசி ஒரு ஆண்டவரே, நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய நேரத்தை ஜெபத்திலே கரைக்க முடியாதபடிக்கு பாவத்திலே கரைக்கும்படி சாத்தான் இடைவிடாமல் தூண்டி கொண்டிருப்பான். மறந்து போகாதீங்க. டிவி முன்னாடி உட்கார்ந்து, செல்போன் முன்னாடி உட்கார்ந்து பாவத்திலே உங்கள் நேரத்தை கரைக்கும்படி சாத்தான் தூண்டி கொண்டே இருப்பான். உங்கள் நேரத்தை நீங்கள் எதிலே கரைக்கிறீர்கள்? உங்கள் நேரத்தை நீங்கள் எதிலே கரைக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க.